பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேசிக்கின்ற, வாசிக்கின்ற, சுவாசிக்கின்ற விசுவாசிகளே, எம்ஜிஆர் தரிசனம் நேயர்களே, வணக்கம். நான் அரியலூர் சுகுமாரன். தமிழ், தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தவர். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர், எழுத்தாளர், உணவக உரிமையாளர், சிறந்த சமையல் கலை வல்லுநர் என்று பன்முகத்தன்மை கொண்டவர் சுரேஷ் சக்கரவர்த்தி. திரு சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்கள் 1991 வெளிவந்த பிரபல இயக்குனர் கே. பாலச்சந்தர் அவர்கள் இயக்கத்தில் பிரபல தயாரிப்பாளர் கோவை செல்லியன் அவர்கள் தயாரித்த, மம்முட்டி கதாநாயகனாக நடித்த அழகன் என்ற திரைப்படத்தில் கதாநாயகன் வீட்டின் சமையல் கலைஞராக நடித்திருப்பார் திரு சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்கள். அன்னத்துல அரைஞ்ச அப்புறம் கூட விடாபிடியா லவ்னு பாத்தியா? அங்கிட்டு நான் வெறும் சொப்பனா பாக்கல, அமராவதியை பார்த்தேன், மீராவை பார்த்தேன், எல்லா சினிமா காதலிங்களையும் பார்த்தேன். ஆமாங்கிறேன், காதல்னா அப்படிதான் இருக்கும். கார்பரேஷன் ரோடு மாதிரி கண்ணா பின்னானு கலங்கிட கூடாது. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பிரபலமான நிகழ்ச்சி பிக் பாஸ். இந்த நிகழ்ச்சியில் நடித்ததின் மூலம் மீண்டும் பிரபலமாக இருக்கிறார் திரு சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்கள். 2023 இவர் நடித்த சில படங்களும் வெளிவந்தன. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லத்தில் இருந்து இவரை விருந்துக்கு அழைத்திருக்கின்றார்கள். ஏன், எதற்கு, அவரை கூறுகிறார், கேளுங்கள். கொஞ்ச நாள் முன்னாடி விஜய் டிவி பிபி ஜோடிகள்ல ஒரு எம்ஜிஆர் கெட்ட போட்டு அவரோட சாங்ஸை பாட சொன்னாங்க, ஆட சொன்னாங்க. ஆக்சுவலாக பாடதான் பாடினேன். அது எனக்கு ரொம்ப நல்ல பேர் கொண்டு வந்துச்சு. எப்படின்னு தெரியல. அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு மனிதர். சின்ன வயசில் நிறைய பார்த்துருக்குறேன். எங்கள் அம்மா ராமாவரம் தோட்டத்துக்கு போவாங்க, ஜானகி அம்மா பார்க்க, அப்போல்லாம் பார்த்துருக்கேன். இன்னைக்கு அங்கே தான் போகிறோம். பொன்மன செம்மல், டாக்டர், புரட்சி தலைவர், வாத்தியார் எம்ஜிஆர் அவங்க வீட்டுக்கு இன்னைக்கு சாப்பிட கூப்பிட்ருக்காங்க. அவர் மேலே வேஷம் போட்டதுக்கு நல்லா பண்ணேன்னு சொல்லி அவங்க வீட்டிலேருந்தே என்னை சாப்பிட கூப்பிட்ருக்காங்க. அது ஒரு பெரிய ஹானர். எம்ஜிஆர் இல்லத்தில் அவங்கள சந்திக்கணும். உள்ளே வந்தோடனே ஒரு நம்மள அறியாமல் ஒரு நல்ல வைப்ரேஷன் வருது. திரு எம்ஜிஆர் அவர்களோட தாய் அன்னை சத்யபாமா நினைவு மண்டபம், அன்னை ஜானகி எம்ஜிஆர் நினைவு மண்டபம், நினைவிடம் ஏது. இவங்க எம்ஜிஆரோட துணைவியார் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டின் முதல் பெண் முதல் மந்திரி. அந்த அம்மாவோட சமாதி இங்கதான் அவங்கள நல்லடக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துல டெக்னாலஜிலாம் அவ்வளவு கிடையாது. ஆனா எம்ஜிஆர் சாருக்கு ரொம்ப டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ல ரொம்ப அதுல டாலின்னு சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. இதை வச்சுதான் அவர் படப்பிடிப்புலாம் எடுத்திருக்காரு. இது அவர் பேர் படிக்கப்பட்டிருக்கு. இதுதான் அவரோட ஹாலு. இந்த ரூம் ரொம்ப நொட்டோரியஸ் ரூம் சொல்லலாம், ரொம்ப பிரபலமான ரூம் சொல்லலாம். யமனை எட்டி உதைத்து போடான்னு சொன்ன அறை. அதாவது இங்க சுடப்பட்டு போய் ஓன்ல இருந்திருக்குது. ஆனாலும் அவ்வளோ ஒரு இதுவா தைரியமா, எனக்கு என்னாலும் பரவாயில்ல, ராதா அண்ணனுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது, பத்திரமா கூட்டு போன்னு சொல்லி அவ்வளோ ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்த ஒரு மாமனிதர். என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு, நம்பி கெட்டவர்கள் இன்று வரை இல்லை. இது அவர் சாப்பிடக்கூடிய இடம், அவரோட டைனிங் ரூம். எவ்வளவு பெரிய டேபிள் பாருங்க. அந்த டேபிள் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா அவர் ஃபேமிலியோட இந்த சின்ன பசங்க எல்லாரும் கூடயும் உட்காந்து சாப்பிடறாரு. இந்த ஜன்னல் தான் தெரியுது. அதுல பாருங்க, யாரா போட்டு டோக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எப்படிங்க? அனிப்ரான் தேன் போட்டு இறாவா. இவங்களே இவ்வளவு சமைக்கிறாங்கன்னா எம்ஜிஆர் சார் இருக்கிற போது அப்போ மட்டன் எப்ப போதுமா ஐயா? இது என் பொண்டாட்டியோட மோசம். என் பொண்டாட்டி 4 பேர் வராங்கன்னா 40 பேர் சமைக்க வைக்கும். ஐயோ பத்தாதுங்கன்னு. இவர் இதெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படியோ உடம்பு உப்பி போயிடுச்சு.
சரி, அவர் சமைக்கட்டும், அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், போலாம் வாங்க. என் பேரு சுதா விஜயகுமார். ஜூனியர் எம்ஜிஆர் அம்மா சேச்சாவும் அம்மா பத்தி உங்களோட ஏதாவது நல்ல நினைவுகள்? எல்லாமே நல்ல நினைவுகள் தான். அம்மா வந்து அடிக்கவே மாட்டாங்க, கை ஓங்கவே மாட்டாங்க. அவங்க கண்ணுல அப்படி மறைச்சாலே நாங்கெல்லாம் பயந்துருவோம். அதுவும் பெரிய கண் வேற இல்ல, அழகு கண். ரொம்ப அழகு, ஆனா பெருசா இருக்கும். அம்மா சொல்லுவாங்க, அம்மாவோட கண்ணை பார்த்து தான் சேச்சா மயங்குவாங்க. சேச்சா பார்த்து மயங்காத ஆட்கள் உண்டா? அவர் எப்படி கோவம் வருமா எம்ஜிஆர் சாருக்கு? அவருக்கு கோபம் வந்ததுன்னா எங்களுக்கு எப்படி தெரியும்னா, அவர் வெளியில இருந்து வரும்போதே அவர் வந்து யாரையும் அடிக்கல மாட்டாரு, எல்லாரும் சொல்ற மாதிரி அப்படிலாம் கை ஓங்குவாரு, டக்குன்னு கை ஓங்குவாரு. பட் கோவமா இருக்காருன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும்னா ஃபர்ஸ்ட் வரும்போதே அந்த கதவு டமால் கதவு மேல கோவத்தை காமிச்சிட்டு போயிட்டே இருக்காரு. ஐயோ அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் ஓகே சேச்சா கோவமா இருக்காரு, நாங்கெல்லாம் புக் எடுத்து வச்சு படிப்போம். அவராலதான் நாங்க வாழ்றோம். பட் அவரு எப்ப வெளில போவாருன்னு நாங்கெல்லாம் காத்துட்டே இருக்கோம். பிகாஸ் அவர் அவ்வளவு கோவப்படுவாருன்னு தெரியாது. பட் அம்மா அவரை ஒரு பூச்சாண்டி மாதிரி பயப்படுத்தி வச்சிருந்தாங்க. சோ சீச்சா சத்தம் இல்ல, சத்த போடக்கூடாது, சத்த படிங்க எல்லாரும் சொல்லுவாங்க. சோ அவர் எப்ப போறாருன்னு எங்களோட வந்து அந்த அப்புறமா VIP இருப்பாங்க. சோ அந்த ஜன்னல்ல இருந்து பாத்துட்டே இருப்போம். அவரோட வண்டி கிளம்பின உடனே நாங்க ஹையான்னு கத்துவோம். எவ்வளவு பேர் அவரை பார்த்தா ஐயான்னு கத்துவாங்க. இவங்க வெளில போனோன்னு கத்துருக்காங்க, சின்ன பிள்ளைங்க தானே. அதுவும் அவருக்கு இருந்த அந்த ஒரு கரிஷ்மா, அந்த பாப்புலாரிட்டி அந்த ஸ்கிரீன்ல வந்தாலே மக்கள் அப்படி இருந்த போது அந்த ஒரு பயம் இருக்கும். இன்ஃபேக்ட் அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதன் ஸ்கிரீன்ல போர்ட்ரேட் பண்ணது வேற யாருமே இல்ல. அப்படி இருந்தும் B.Ed படிச்சும் போது கூட எம்ஜிஆர் மூவிஸ கோட் பண்ணாங்க. பிகாஸ் அதுல வந்து வெறும் குட் திங்ஸ் ஒன்லி தான் அவர் ப்ரொபகேட் பண்ணியிருந்தார். பாருங்க, B.Edலயே வந்திருக்கு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பிடுற ஃபுட்ல எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து சீ ஃபுட்ஸ் ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி? டெய்லி வந்து காலையில இட்லிக்கு மீன் குழம்பு இருக்கும், சட்னி இருக்கும், சாம்பார் இருக்கும். டிஃபன்னா வெறும் இட்லி மாத்திரம் இல்ல, எவ்ரிடே தேர் பி பொங்கல் ஆர் உப்மா ஆர் கிச்சடி. இட்லி ஆனா இருக்கும் ஷுவரா. டியூஸ்டேஸ் அண்ட் சாட்டர்டேஸ் மாத்திரம் தோட்டத்திலயும் எல்லாருக்கும் சைவம் தான், அவரும் சைவம் தான். அது அம்மானாலயா என்னன்னு தெரியல, கீரையும் சேர்த்துப்பாரு. பயிர் ரொம்ப நல்லா சாப்பிடுவாரு. காலையில அவர் எந்திரிச்ச உடனே அவர் எக்ஸசைஸ் பண்ணாம கீழே இறங்கி வர மாட்டார். அவர் பெட்ரூமோட வாசல் காரிடார்லயே அந்த வெயிட்ஸ் கர்லா கட்டை எல்லாமே வச்சிருப்பாரு. எல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு அந்த பார்ல எல்லாம் ஸ்விங் பண்ணிட்டு அப்புறம் தான் அவர் வந்து அவ்வளவு உடம்பு சரியாம இல்லாத போது கூட he didn't use the lift, he didn't want to use the lift, he won't accept that he is weak. அப்படியே கடகடன்னு மாடிப்படியில ஏறுவாரு. நடுவுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு ஊஞ்சல் ரூம் இருக்கு, லைப்ரரி. அங்க நைஸா எங்களை கொஞ்சம் மாதிரி உட்காந்துட்டு அப்புறம் திருப்பியும் 3வது மாடி. ஒரு வாட்டி வீட்டுல எல்லாரும் கூட்டிடுவாரு. இன்னொரு சண்டே வந்து ஸ்விம்மிங் பூல் மேல எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவோம். இன்னொரு சண்டே வந்து வயல்ல வரப்புல தண்ணியில கால் வச்சுட்டு எல்லாரும் மாமரத்துக்கடியில உட்காந்து சாப்பிடுவோம். இட்ஸ் ரியலி நைஸ். He used to spend actually family time நிச்சயமா. and அவருக்கு படிச்சவங்களை பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரால he only studied till 3rd standard or something. 3வது படிச்சு இவ்வளவு பண்ணாரு. அவர் எங்க படிச்சிருந்தானே உலகத்தையே ஆண்டிருப்பாரு அவரு. and அவர் வந்து போலீஸ் ஆபீசர்ஸ், IPS and IAS ஆபீசர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாலும் கேட்டுப்பாரு. படிச்சவங்க சொன்னதை அவரு ஈகோ பார்க்காம கேட்டுப்பாரு. அண்ட் எங்களை மாதிரி குட்டி பசங்க நாங்களாம் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கோம். அப்ப கூட எங்க கூட பேசும்போது சில ஸ்கூல்ல என்ன பத்தி என்ன சொல்றாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து எல்லாமே சொல்ல முடியாது. ஏன்னா அப்போ வந்து டிவில வந்து ஒரு சாட்டர்டே சண்டே ஹிந்தி மூவி அண்ட் தமிழ் மூவி வரும். அப்ப இவரோட படம் வந்து அன்னைக்கு நாங்க மண்டே ஸ்கூல் போறதுக்கே ரொம்ப வெக்கமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம அடலசன்ட் சில்ட்ரன் எப்படி பேசிப்பாங்க. ஆனா அவர் எங்களையும் ஒரு ஒப்பீனியன் கேட்பாரு. என்ன சொல்றாங்க உங்க ஸ்கூல்ல, என்ன சொல்றாங்க, என்ன வேணுமா அப்படின்னு எங்களையும் ஒரு பெரிய பசங்க மாதிரி நினைச்சு எங்ககிட்டயும் சும்மா அப்படி கேட்பாரு. கிரிக்கெட் மேட்ச் ரொம்ப பிடிக்கும். தென் சங்கீதம்னா ரொம்ப பிடிக்கும். நல்லா பாடுவாராமே அவரு. ரொம்ப நல்லா பாடுவார். இந்த லெகசில வருது வந்து பெரிய அனுபவம். வந்து ஆக்சுவலா ஜானகி அம்மாவோட தம்பி பொண்ணு. அண்ட் எங்க அம்மா சுரத், அவர் எனக்கு மாமா முறை வரும். பயாலஜிக்கெல்லாம் எனக்கு மாமா. அண்ட் எனக்கு தாத்தா முறையும் வருவார். எப்படின்னா எம்ஜிஆர் சாரோட செகண்ட் வைஃப், எங்க அம்மாவோட சித்தி, எங்க பாட்டியோட தங்கச்சி. ஓ, சோ அதனாலதான் வந்து எங்க அம்மாக்கு எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சோ அப்படி பார்த்தா ஃபேமிலி தான், ரெண்டு பக்கமும் ரிலேட்டட். அதனாலதான் மேபி எங்களை வளர்த்தாரு. ஆனா அவரோட ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்கு. முக்கியமான இடம் உங்களுக்கு வந்திருக்கு பாருங்க.
அவருக்கு சாப்பாடு மீன் குழம்பு அதெல்லாம் பிடிக்கும்னு சொன்னீங்க. ஜானகி அம்மா வந்து வெஜிடேரியன் கேள்விப்பட்டேன். ஸோ அம்மா வந்து சேச்சாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஃபுல் சைவம் தான். சேச்சாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஹி மேட் அ ஈட்டர். ஆமா, சரோஜதி அம்மா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, ஏதோ நல்ல பிரியாணி ஏதோ வந்துருந்துச்சான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அன்னைக்கு வந்து அவங்க ஏதோ ரீசனுக்காக விரதமா, இவர் கூப்பிட்டா அதெல்லாம் இல்ல சாப்பிட்டுதான் ஆகணும் நீ இன்னைக்குன்னு ரொம்ப ராகவம் பண்ணாராம். அந்த மாதிரி அவருக்கு தான் சாப்பிட்றதோட மத்தவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப பிரியம் இல்ல. இவங்க வந்து நம்ப மாட்டேங்க, இப்போ ரீசெண்டா ஓகே அவங்க பேத்தி கூட எடுத்துட்டாங்க, பாக்கிறதுக்கு அப்படி இல்ல, லா படிச்சு ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலான்றதுக்காக 2013ல லா சேர்ந்து லா படிச்சு 2016ல முடிச்சேன். ஆஃப்டர் 20 years of education I did law. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல சொல்லுங்க. Yeah, I'm the correspondent and principal of Thai Satyam Education School in Kekenada. தாய் சத்யா எம்ஜிஆரோட அவங்க அம்மா பேர் வச்சுக்கிட்டு இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சதே வந்து ஏழைங்களுக்கு, அப்புறமா சினிமா சம்பந்தப்பட்டமான டான்சர்ஸ் பசங்களுக்கு, ஸ்டண்ட்மேன், லைட்மேன் அவங்களோட பசங்க எல்லாம் படித்துட்டு இருக்கோம். ஸோ ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப நாமினல். இப்போ வரைக்கும் ஃபீஸ் வந்து நாங்க we are only taking for LKG to 7th, I think it's only 20,000 for the whole year. And only 9th and 10th 30,000 இப்போ ஏத்திருக்கேன் நான். இவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து சாதிச்சிருக்காங்க ஒரு தனி பெண்மணியா. இன்னைக்கு எம்ஜிஆர் இருந்திருந்தாருன்னா சிங்க பெண்மணின்ற பாட்டு இவருக்கு தான் பாடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவருக்கு தான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார்ல, அவருக்கு ரொம்ப பிடிக்கும்ல பிரேவா இருக்கிறது இல்ல. பிரேவா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், படிக்கணும்னு சொல்வாரு. நல்லா படிக்க வச்சிருக்காங்க எல்லாரும். நாங்க எல்லாருமே வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் படிச்சோம். இவர் எப்படின்னா இந்த படிப்புக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்னா, மதியம் சத்துணவு திட்டம் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்களை எப்படி வரவழைக்கணும், இந்த சாப்பாடு போட்டாலும் ஒரு வேளை சாப்பாடுக்காவது வருவாங்களே அப்படின்னு சொல்லி எவ்வளவு நிறைய புரட்சி தலைவர்ன்ற பேருக்கு பொருத்தமானவர். எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு அந்த டேட்டா பண்றப்போ. யூயோட்டு நான் வந்து மேடம் ரம்யா கிருஷ்ணன் had told we could feel MGR on your face not on your body. பாடி எனக்கு அந்த ஃபேஸுக்கு வந்து அதான் நான் அவருக்கு சொல்லுவேன், இன்னும் இப்படி பண்றீங்க அப்படின்ற நான் சொல்றேன். இல்ல அவர் ஸ்பிரிட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சுத்தமா நம்பிக்கை இல்லை. இப்ப நான் போட்டு பாக்குறப்போ என்னோட வாக் வந்து ஆக்சுவலா எனக்கு கால் இருக்கிறதுனால இப்படிதான் நடப்பேன். பட் அதுல வந்து நல்லா திட்டிட்ட எல்லாம் போட்டீங்க. அது வந்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியலமா, பெரிய விஷயம் அது. ஸோ ஐ எம் சோ ஹாப்பி. அந்த நேரத்துக்கு நீங்க போன் பண்ணி கூப்பிட்டு என்ன சாப்பிட வர சொல்லிட்டாங்க. எம்ஜிஆர் சாருக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. அதனாலதான் இவங்க மூலமா வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு சொல்லி இன்னைக்கு எம்ஜிஆர் சார் வீட்டுல நான் சாப்பிட போறேன். கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடுன்ற மாதிரி இன்னைக்கு ஜூனியர் எம்ஜிஆர் தம்பி வந்து எனக்கு வந்து ஆஸ்திரேலியால தம்பி வந்து என்னோட பையன் வந்து ஆஸ்திரேலியால காலேஜ் படிக்கும் போது இவரோட ஹோட்டல்ல தான் பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா. சோ அவரோட ஹோட்டல்ல கத்துக்கிட்ட சமையல் தான் இங்க பண்றாரு. இது சிக்கன் ஃப்ரை, இது ஹனி பிரான், இது சிக்கன் மசாலா, ஸ்குவிட் மசாலா, அதுவும் ஸ்குவிட் மசாலா, கணவாய் மசாலா. இது பாத்தீங்கன்னா அந்த போட்டோல பாத்தீங்கல்ல அதே மாதிரி இங்கதான் உட்கார வரான். எனக்கு உட்காரவே பயமா இருந்துச்சு. நான் அவங்க கேட்கல. ஆனா இந்த பாக்கியம் கிடைக்குமா, எவ்வளவு பேர் கிடைச்சிருக்கும் தெரியாது. மத்தவங்க எல்லாம் அங்கதான் உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா ஐயா உட்கார்ந்து இருந்த இடத்துல அந்த போட்டோல பாத்தீங்கன்னா இந்த ஜன்னல் தான் நான் உட்கார்ந்துருக்கேன். இது என்ன குழம்பு? இது சிக்கன் குழம்பு. என்னென்னவோ போட்டிருக்காரு, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு. நல்ல பாகமா உங்க வீட்டுக்காரு எப்பா என்னப்பா இது இப்படி சமைச்சு வச்சிருக்கிற இவ்வளவு ஐட்டம்? இல்ல நான் உங்ககிட்ட கத்துக்கிட்டது. சோ அதனால வந்து எப்பவுமே வந்து யாராவது வந்தாங்கன்னா நான் நிறைய டிஷ் சமைப்பேன். சிக்கன் தானே? ஆமா சிக்கன். சிக்கன் ஃப்ரை. இது வந்து ஹனி பிரான். இவ்வளவு சாப்பிட்டா அப்புறம் தாத்தா வந்து ஏன் உடம்பு பெருசாவாது? இது என்னது? அது சிக்கன் மசாலா. என்னையா என்னென்னவோ செஞ்சு வச்சிருக்கியா? முழுசா வாங்கி வெட்டினீங்களா? சூப்பரா இருக்குது. வாங்க எல்லாரும் வாங்க உட்காருங்க. முதல்ல மட்டன் என்னப்பா அது? மட்டன் தொக்கு சாப்பிடுமா? நிஜமாவே நல்லா சமைப்பாரா?
என்ன தம்பி இப்படி சமைக்கிறீங்க? இந்த பிரான்ஸ் வந்து தேன் போட்டுருக்கீங்க, ஆனா இனிப்பா இல்ல, அது ஒரு ஃபிளேவர் சூப்பரா இல்ல விஜய்? அதுதான் கிராஸ் பேண்டிங் கையோட கை. சும்மா இது குழம்பு போறதுக்கு முன்னாடி இந்த சிக்கன் தொக்கை போட்டு அடுத்து என்ன எவ்வளவு ஐட்டம் பண்ணிருக்க தம்பி. உன் மனசு பெருசு தம்பி, உங்க தாத்தா மாதிரி. அம்மா நீங்க கத்து கொடுத்தீங்களாம்மா? இல்ல நான் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன். நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நல்ல இறா மீன் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். பட் 6th ஸ்டாண்டர்ட்ல ஒரு சான்ஸ்கிரிட் மாஸ்டர் இருந்தார். அவர் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. அதனால எம்ஜிஆர் வந்து எவ்வளவோ என்னை வந்து சாப்பிடணும்னு சொன்னா கூட நான் சொன்னேன் மாஸ்டர் சொன்னாரு, அதனால நான் சாப்பிட மாட்டேன். அந்த வார்த்தை சும்மா விட்டாங்களா? அவர் வந்து என்ன சொன்னாரு, ஓ மாஸ்டர் சொன்னாரா, அப்ப அவர் தான் கரெக்டா இருப்பாரு, அவருக்கு நல்லா, அவர் வந்து நல்ல நாலேஜபிளா இருப்பாரு. சோ அவர் சொன்னதை நீ கேக்குறேன்னா ஓகே. ஒரு மாமனிதர் வாழ்ந்த வீடு, அவர் புழங்கின இந்த இடம், இந்த இடத்துல வந்து அவர் வேஷம் சும்மா போட்டேன் அவ்வளவுதான். அதுக்கே என்னை கூப்பிட்டு இந்த வீட்டுல ரொம்ப கௌரவப்படுத்திட்டாங்க. எவ்வளவு யுகங்கள் வந்தாலும் எம்ஜிஆர் நாமம் வாழும். அந்த வகையில இன்னைக்கு பிரமாதமான சமையல் அவங்க பேரன் கையால சமைச்சு எனக்கு பரிமாறினது, அவங்க வளர்ப்பு மகள் எனக்கு வந்து பரிமாறினதும் ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. ஆனா அவர் எப்படி யார் வந்தாலும் ஃபுல்லா வயிற்ற வச்சு ரொப்புவாரோ அந்த மாதிரி இவங்களும் ஜூனியர் எம்ஜிஆர் அவராகட்டும் இல்ல அவங்க அம்மாவாகட்டும் மிஸ்ஸஸ் விஜயன் ஆகட்டும் ரொம்ப இந்த பாரம்பரியத்தை கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஐயா வணக்கம் ஐயா. ஒரு ஹியூமனா எனக்கு ரொம்ப பிடித்த மனிதர். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எம்ஜிஆர் தரிசனம் சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஓவியன் அரியல் ஒரு சுகுமாரன் மற்றும் எம்ஜிஆர் தரிசனம் டீம். அவன் கோயில் இல்லாத இறைவன்